வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 12 நடுவுநிலைமை. குறள் எண் 7. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் வாழ்வு. இப்போ குறளுடைய பொருள், நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு, கெடுவாக வையாது உலகம். நடுவாக அப்படின்னா நடுவு நிலைமையோடு, நன்றிக்கண் தங்கியான் வாழ்வு, அறநெறியிலே நிலைத்து வாழ்கின்றவர்கள். அதாவது நல்ல வழியில் பொருளை சம்பாரித்து வாழ்கிறாங்க. அப்படி வாழும்போது அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருள் அவங்கக்கிட்ட கிடையாது, ரொம்ப வறுமையில் தான் இருக்காங்க. ஆனால் அதை வறுமை என்று இந்த உலகம் கொள்ளாது. எப்போ கொள்ளாது? கெடுவாக வையாது உலகம். கெடுவாக இப்படி நேர்மையான வழியில் அறநெறியோட நிலைத்து வாழ்கின்றவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வறுமை நிலையை அடைந்தால் கூட அந்த வறுமையை வறுமை என்று கொள்ளாது இந்த உலகம். வையாது உலகம் அப்படின்னா வைக்காது. அவங்கள ஏழை வறுமை நிலையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி இந்த உலகமானது கருதாது. அப்போ என்னன்னா அவங்க நடுவு நிலைமை நேர்மையாக இருக்கிறாங்க. அதுதான் அங்கே முக்கியமாக வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ நேர்மையான வழியில் இருக்கிறவங்களுக்கு வறுமை வந்தால் கூட அந்த வறுமையாக இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த நடுவு நிலைமை அப்படிங்கிற உயரிய அந்த தலை சிறந்த பண்பு இருக்குது. இப்போ நம்ம பார்த்தா நம்மளுடைய நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கர்ம வீரர் காமராசர். அவருடைய கையில் பணமெல்லாம் கிடையாது. அவர் ரொம்ப ஏழ்மை நிலையில் தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்? காமராசரை நினச்சி பார்க்குறோம். அவருடைய நேர்மையான குணம், அற வழியிலே அவர் செய்த நல்ல செயல்கள். அப்போ அவருடைய வாழ்க்கையில் வறுமை வந்திருந்தால் கூட அந்த வறுமையை இந்த உலகம் வறுமையாக கொள்ளவில்லை. ஆனால் அதே சமயத்தில் நிறைய பேரை பார்த்தா இப்போ நிறைய அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் பார்த்தா நிறைய இருக்கும். ஆனால் பொருள் ஈட்டினது எப்படின்னு தெரியாது. தவறான வழியிலே பொருள் வந்திருக்கலாம். ஆனால் அதை இந்த உலகம் அவங்கள செல்வந்தர் அப்படியே ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்போது என்னன்னா, நாம் ஈட்டக்கூடிய பொருள், சம்பாதிக்கக்கூடிய பொருள் நேர்மையான வழியிலே அற வழியிலே வந்ததாக இருக்கணும். அப்போ அற வழியிலே பணம் சம்பாதிக்கும் பொழுது ஒருவன் வாழ்க்கையில் வறுமையை சந்திக்க நேரிட்டாலும் அவனுடைய வறுமை நிலையை கேடு, அதாவது வறுமை என்று இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அங்கே அவனுடைய நேர்மை என்ற உயரிய பண்பு தான் வறுமைக்கு முன்னாடி போய் நிற்கும் அப்படிங்கிறார் வள்ளுவர். குறளின் பொருள், நடுவு நிலையாக நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என்று கொள்ளாது உலகம். மீண்டும் குறள், கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் வாழ்வு. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.